எங்க வீட்ல கீரை சாப்பிடுறது ரொம்ப கம்மி. கீரையா செஞ்சு குடுத்தா யாரும் சாப்பிடுறதில்ல. அதனால எப்பயுமே பாலாக்கீரை வாங்குனா சப்பாத்தி தான் பண்ணிருவேன். காலையிலயும் மதியானக்கும் சேர்த்தே வந்து பாலாக் சப்பாத்தி பண்ணிட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி போட்டு ஒரு கறி மாரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பாலாக்கீரைய வந்து தண்ணியில வந்து லைட்டா வேக வச்சுக்கிட்டு, உருளைக்கிழங்கு கறி பண்றதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாம் ரஃபா வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பாலக்கீரை லைட்டா வேக வச்சதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். இதையே அப்படியே நம்ம எடுத்து வச்சிருந்த சப்பாத்தி மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுக்கலாம். இப்போ வந்து கிரேவி பண்றதுக்கு குக்கர்ல வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். மறுபடியும் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் போட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட், அதுக்கப்புறமா பட்டாணி, உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலாவும் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர்ல ஒரு 3 விசில் வச்சு எடுத்தோம்னா வந்து உருளைக்கிழங்கு கறி ரெடி ஆயிடும். சைட்ல சப்பாத்தியும் போட்டு எடுத்து குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டா சப்பாத்தி வச்சு சூப்பரா சாப்பிட்டு